ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே, இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களிலே நமக்கு ஏராளமான தேவைகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், என்ன செய்ய போகிறோம், எதை கொண்டு நாம் இந்த காரியத்தை சந்திக்க போகிறோம் என்றெல்லாம் பலவிதமான எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை பயந்து கொண்டிருக்கலாம். இது என்னமாய் முடியும், இது எப்படி ஆகும், இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போக போறேன் போன்ற ஏராளமான கேள்விகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். நம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தது. நம்முடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பது தான். நம்முடைய கடைசி நம்பிக்கை ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது தான். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனும் தன்னுடைய வாழ்வில் வீழ்ந்து போனதாக இதுவரை சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டவர்கள் எல்லாரும் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல எழும்பினார்கள். இன்றைக்கு அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விசுவாசத்தோட ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. இந்த மார்ச் மாதத்தின் இந்த முதல் நாளிலே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை. நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் சூழ்ந்திருக்கிற நிலையில் எங்களுடைய கடைசி நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். தேவரீர், எங்களுக்கு ஒரு விசை இந்த காலத்துல நீர் இரக்கம் செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களுடைய இயலாமைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக, எங்களுடைய தடுமாற்றங்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. என்ன செய்வது என்று தெரியாமல் அறியாமல் நாங்கள் வெளி பிதுங்கி போய் நிற்கிறதை ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர். நீர் மாத்திரமே இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைகளிலே எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியும் ஆண்டவரே. உம்மால் மாத்திரமே எங்களை கை தூக்கிவிட முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற அகோர சத்துருவினுடைய தந்திரங்கள், எங்களுக்கு எதிராக எழும்பி வருகிற கொந்தளிப்புகள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீரே அப்பா.
நாங்கள் பொறுமையோடு காத்து கொண்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீரே. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். நாங்க இந்த மார்ச் மாதத்திலையும் காத்து நிற்கிறோம் அப்பா. எங்கள் வழிகளை எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து காத்து நிற்கிறோம். எங்கள் காரியத்தை எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுத்து காத்து நிற்கிறோம். கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் நியாயம் செய்வார், கர்த்தர் நீதி செய்வார் என்று சொல்லி பொறுமையோடு காத்து நிற்கிறோம். கர்த்தாவே, பொறுமையோடு காத்திருக்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று சொன்னவரே, விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவரே, எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா விபரீதங்களையும் பரலோகத்தின் தேவனே கண்ணோக்கி பார்த்தருளும். என்னை நினைத்தருளும், எங்களை நினைத்தருளும், எங்களுடைய சிறுமையை நினைத்தருளும், எங்களுடைய மன கிளேசங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய மன கிளேசங்களை நினைத்தருளும் ஆண்டவரே. அன்னாளை போல கர்த்தாவே எங்கள் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்திலே ஊற்றுகிறோம். எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்ப்பீராக. எங்கள் மனக்லேசங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமல் அருவருக்காமல் கூப்பிடும் போது முகத்தை மறைக்காமல் கேட்கிறவரே, எத்தனை பேர் தங்கள் முகத்தை எங்களை கண்டு மறைத்து கொண்டு போனாலும் எங்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் எங்களை அற்பமாய் அருவருப்பாய் எண்ணினாலும் தூசித்தாலும் நானோ உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வெட்கங்கள் மாறட்டும், எங்கள் தலை குனிவுகள் மாறட்டும், எங்களுடைய அவமானங்கள் மாறட்டும், எங்களுடைய நிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய துயரங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தைகளும் துயரங்களும் அவமானங்களும் சிறுமைகளும் கண்ணோக்கி பார்க்கப்படட்டும். கண்ணோக்கி பார்த்தருளும், கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. விக்கனகங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறேன். எங்கள் வாழ்வில் வருகிற எல்லா விக்கனகங்களும் எங்களை விட்டு விலகி போகட்டும். எல்லா துயரங்களும் உம்முடைய நாமத்தினால் மாறப்படட்டும். வியாதிகள் மாறப்படட்டும், கடன் பிரச்சனைகள் மாறப்படட்டும். தயவு கூர்ந்தருளும், கண்ணோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறீர் என்ற உம்முடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவர் எங்களை நினைவு கூற ஜெபிக்கிறோம். நன்மை செய்ய ஜெபிக்கிறோம். தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் என் நினைவுகள் இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. சிறுமையில் இருந்து, துயரத்தில் இருந்து, துக்கத்தில் இருந்து எங்களை தூக்கி எடுத்து நீர் நிலைநிறுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எங்களை அல்லல் தட்டாமல், எங்களை அருவருக்காமல், எங்களுக்கு தூரமாய் நின்று விடாதபடி
உமது முகத்தை மறைக்காமல் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே. எங்கள் துயரத்திற்கு பதில் தாரும். எங்கள் நெருக்கங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். சத்துருவின் கைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கும். நான் அல்ல, சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எங்களை சூழ்ந்து வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. எங்களுக்கு எதிராய் வருகிற சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. சத்துருவுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் மீதிலோ என் கிரீடம் பூக்கும் என்று சொன்னீரே. எங்கள் மீது உம்முடைய கிரீடம் பூக்கட்டும். உம்முடைய நாமத்தினால் எங்கள் வாழ்வில் வெற்றி உண்டாகட்டும். துயரங்கள் மாறட்டும். இந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பலன் எங்களை தாங்கி நடத்தட்டும். உம்முடைய பலத்தால் இடை கட்டும். தீயையும் தண்ணீரையும் கடந்து வருகிறதற்கு எங்களுக்கு தேவையான கிருபையை தாரும், பலனை தாரும் கர்த்தாவே. சத்துவத்தை தாரும் கர்த்தாவே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் செயலாக்கங்கள், அவனுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடங்கி போகட்டும். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா பிசாசின் தந்திரங்களையும் நாங்கள் கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தை எங்கள் எல்லையிலெல்லாம் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் பங்கு கொள்றார்களோ அவர்கள் எல்லையிலெல்லாம் உம்முடைய இரத்தம் பூசப்படட்டும். சத்துரு விழுந்து போகட்டும். சத்துரு பின்னிட்டு விழுவானாக. உம்முடைய பிள்ளைகள் எங்கே எழும்ப முடியாமல் இருந்தார்களோ அங்கே எழும்பி நிற்கட்டும். அங்கே ஜெயம் கொள்ளட்டும் ஆண்டவரே, ஜெயம் கொள்ளட்டும். இந்த நாட்களிலே எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தெய்வமே உம்முடைய கரத்தின் செயல்பாடுகள் இறங்கி வரட்டும். கர்த்தருடைய செயலாக்கங்கள் கூடாரங்களுக்குள்ளே இறங்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்களாக என்ற வேத வார்த்தையின்படி நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்கள் எல்லாம் பதிலாக மாறும். உங்கள் ஜெபத்திற்கான பதிலை வெகு சீக்கிரத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் ஜெபித்ததை விட கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியம் பெரிதாயிருக்கும். வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள் செய்கிறவர், அதிகமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மை சந்தோஷப்படுத்தும், உங்களை சந்தோஷப்படுத்துவார். அன்றைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.